நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 1 and verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நாம் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே மகத்துவமான பலத்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். 1000 என்று சொல்லுவது எண்ணி முடியாதது. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன குறைவான ஆசீர்வாதங்களில் இருக்கிறார்களோ அவைகளை 1000 மடங்கு நீர் பலுகி பெருகும்படியாக செய்து அவர்கள் இருதயங்கள் மகிழ்ந்து களி கூறட்டும். குறைவிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் வாழ்ந்த நாட்கள் முடியட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியமானது. அதை நாங்கள் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.